அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும், நிலைத்திருக்கட்டும். வாழ்க பணமுடன். ஆடி அமாவாசை வருடத்தில் ஒரு நாள். இந்த ஆடி அமாவாசை அன்று நமது முன்னோர்களுக்கு வழிபாடுகளை செய்வதன் மூலமாக நல்மாற்றங்கள் ஏற்படும். இந்த ஆடி அமாவாசை என்றால் என்பதை பற்றிய தெளிவான பதிவு. இந்த பதிவுக்கு அப்புறம் ஆடி அமாவாசை பற்றிய அறிவியல் பூர்வமான விஷயங்களும் உங்களுக்கு புலப்படும். அதன் மூலமாக நீங்கள் வழிபாடு செய்வதாக இருந்தாலும் நல்மாற்றங்கள் ஏற்படும். ஆடி அமாவாசை விரதம் என்றால் என்ன? அமாவாசை என்பது சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணையும் நாள். அமாவாசை என்பது சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணையும் நாள். சந்திரன் என்பவர் மனம் சம்பந்தப்பட்டவர். மனோரீதியான விஷயங்கள் சந்திரன். அதனால தான் பௌர்ணமி அன்று நம்ம கிரிவலம் போகிறோம், மனதை பலப்படுத்தும் என்பதற்காக. சந்திரன் சூரியன் இணைந்த நாளான அமாவாசை அன்று நாம் தாய் வழி, தந்தை வழி உறவினர்களை வழிபடுவது நல்மாற்றங்கள் ஏற்படும். பலவிதமான விரதங்களை இருப்பதும் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அன்றைய தினம் காகத்திற்கு உணவு அளிப்பது நமது முன்னோர்களுக்கு உணவு அளிப்பதற்கு சமம். திருமணத்தடை, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பல்வேறு விதமான நீடித்த நோய்கள், இதற்கு எல்லாம் காரணம் நமது முன்னோர்களின் சாபமே. அந்த சாபத்தை நாம் தீர்ப்பதற்குரிய, அந்த சாபத்திற்கு மன்னிப்பு கோரக்கூடிய நாள் ஆடி அமாவாசை. இன்று நமக்கு இருக்கும் நோயில்லா வாழ்விற்கும், ஆனந்தமான வாழ்விற்கும், ஆரோக்கியமான வாழ்விற்கும், உணவு தேவைப்படும் போதெல்லாம் கிடைக்கும் வாழ்விற்கு காரணம் நமது குலம், தெய்வமாயிருக்கிறவர்கள் நமக்கு வழங்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் தான். அந்த குலதெய்வங்களை, அந்த முன்னோர்களை நாம் இயற்கையோடு இணைந்து கும்பிடக்கூடிய நாள்தான் இந்த ஆடி அமாவாசை. இயற்கையாக முறையில் இறக்காமல் துர்மரணம் மூலமாக இறந்து ஆன்மா சாந்தி அடையாமல் இருக்கும் ஆன்மாக்களை சரியான பித்ரு பூஜைகள் மூலம் சாந்தி செய்யக்கூடிய நாள் ஆடி அமாவாசை. ஸோ எதிர்பாராமல் திடீர்னு மரணம் அடைந்தவங்களுக்கு அமாவாசை அன்று பித்ரு பூஜைகள் செய்யுங்கள். அவர்களோட சாபம், பாவம், ஆசைகள் அமைதியாகும். அதன் மூலமாக நம் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படும். பித்ரு பூஜை செய்வது ரொம்ப கஷ்டமான காரியம் அல்ல. காய்கறிகளை தானமாக தர வேண்டும். குறிப்பாக பூசணிக்காயை பித்ரு பூஜை அன்று தானமாக தருவது நல்மாற்றங்களை ஏற்படுத்தும். முன்னோரை கஷ்டப்படுத்தினால் இறைவன் கூட நம்மை கண்டுகொள்ள மாட்டார். எனவே சிரமம் பார்க்காமல் அந்த நாள், ஆடி அமாவாசையான நாள், நாம் முன்னோரை வழிபடுவது நல்மாற்றங்களை ஏற்படுத்தும். சரி, இந்த முன்னோர்கள் அப்படிங்கிறவங்க யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, இப்போ என்னங்க நம்ம பண்ணுறது அப்படின்னீங்கன்னா, உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் வீட்டு அருகில், உங்கள் ஊரின் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தேடி போய் உங்களால் முடிந்த உணவை அளியுங்கள். அவ்வாறு உணவை அருந்தக்கூடிய நபர்கள் மனதார வாழ்த்தும் பொழுது, மனதார புன்னகிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் நம்மை வந்து சேரும். ஸோ ஆடி அமாவாசை அன்று நாம் முன்னோர்களான நமது பித்ருக்களை மனதார வழிபட வேண்டும். ஒவ்வொரு அமாவாசைக்குமே பண்ண வேண்டும். கம்பல்சரியாக ஆடி அமாவாசைக்கு பண்ணுங்க. பெற்றோர்கள் இல்லாதவர்கள்தான் பித்ரு பூஜை செய்ய வேண்டும். பெற்றோர்கள் இருப்பவர்கள் பூஜை செய்ய வேண்டிய அவசியமில்லை. கோயிலுக்கு போய் மனதார வழிபட்டால் போதும். ஸோ ஆடி அமாவாசையை நீங்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நாளாய், பிறருக்கு வழங்கக்கூடிய நாளாய் மாற்றிக்கொள்ளுங்கள். அவ்வாறு மாற்றிக்கொண்டாலே உங்கள் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். ஆடி அமாவாசையான நாள் சரியாக இந்த மாதம் ஜூலை 23ஆம் தேதி வருகின்றது.
இந்த ஜூலை 23ஆம் தேதி உங்களால் முடிந்தளவிற்கு தேடிச் சென்று உணவு அளியுங்கள். உங்களால் முடிந்த தானம் செய்யுங்கள். உங்களால் முடிந்த வாழ்த்துக்களையும் நல்வார்த்தைகளையும் கூறுங்கள். நல்மாற்றம் உங்கள் வாழ்வில் நிச்சயம் ஏற்படும். ஆடி அமாவாசையை பெரியவர்களுக்கு வணங்கக்கூடிய நாளாய் மாற்றிக்கொள்ளுங்கள். ஏதாவது உயிரினங்களுக்கு மனதார உணவு அளியுங்கள். உங்கள் வாழ்வில் நல்மாற்றம் நிச்சயம் கிடைக்கும். அனைவருக்கும் ஆடி அமாவாசை வாழ்த்துக்கள். இந்த அமாவாசை முதல் உங்கள் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகட்டும் என மனதார வாழ்த்துகின்றேன். வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.